ஹாய் மக்கா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் நெய்வேலி டவுன்ஷிப்பில் பிளாக் 2ல் இருந்து ஒரு வீடை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிளாக் 2 ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் எல்லாமே காலியான வீடு தான் இருக்கும். அதுவும் காலியான வீட்டில் கதவு ஜன்னல் எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. உடனே என்எல்சி இந்த வீட்டில் இருக்க கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இங்கே மூடி இருக்கிற வீட்டில் நிறைய பேர் ஸ்டே பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாமல். அதுக்காக தான் இங்கே யாருக்கும் சேஃப்டி கூட இல்லை. அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த ஏரியாவில் இருக்க காலியான வீடை எல்லாமே இடிச்சிட்ருக்காங்க. அந்த இடிச்சிட்ருக்க வீடெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இடித்ததுக்கப்புறம் எல்லாமே தரமட்டமாக ஆயிடுதுங்க. அதை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் காலியான வீடு இருக்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லை. அதனால தான் என்எல்சி இந்த வீடு எல்லாமே இடிச்சிட்டு ஃபுல்லாக இங்கேருந்து எல்லாருமே காலியானதுக்கப்புறம் எல்லாமே இடிச்சிட்டு சோலார் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சோலார் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் பக்கத்தில் சோலார் வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு சோலார் வைக்க மாட்டாங்க. இப்போதைக்கு காலியான வீடு எல்லாமே இடிச்சிட்டு தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த வீடெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டாங்க. நான் இப்போ இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கனால எனக்கு இங்கெல்லாம் யார் இருந்தாங்கன்னு தெரில. பக்கத்தில் இங்கே ஒரு கோயில் இருக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலை வச்சு தான் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்குமே இந்த கோயிலில் இருக்க சாமி ரொம்ப பிடிக்கும். இந்த சாமியோட பேர் ரேணுகாம்மா. இங்கே எல்லோரும் மூச்சுக்கு 300 தடவை ரேணுகாம்மா ரேணுகாம்மான்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சக்தி இருக்குது இந்த சாமிக்கு. என்ன வேண்டுனாலும் கிடைக்கும், என்ன வேணுனாலும் நடக்கும், எப்போவுமே துணையாக இருக்கும். அதனால தான் இந்த சாமியை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பக்கத்தில் சின்னதாக ஒரு கிரவுண்ட் இருக்குது. காலியான இடம்தான். வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏரியாக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் டாக்டர் ஸ்ட்ரீட்டு. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதை பார்க்கும்போது என்னம்மா இப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீட்லேயும் அவ்வளோ மரம் இருக்கும். அந்த மாங்காய் மரத்தில் எவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்கள். அதை பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருக்கும், பறித்து சாப்பிட்லாம். ஆனால் பழுக்க வச்சு தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்ருப்போம். சூப்பராக இருக்கும். எல்லா மரத்தில் உள்ள மாங்காவும் சூப்பராக இருக்கும். அதனால் சீசன் டைமில் எங்களுக்கெல்லாம் மாம்பழம் நிறையவே கிடைக்கும். அங்கே ஒருத்தங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, எதுக்கு எங்களெல்லாம் வீடியோ எடுக்குதுன்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. இந்த வீடெல்லாம் இடிக்க போகிறாங்க, அதனால தான் கடைசியாக ஒரு தடவை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். நார்மல் டைமில் இந்த இடத்துக்குலாம் நாங்கள் வரவே மாட்டோம். ஏன்னா இங்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வரமாட்டோம். நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச வீடு இது தான். அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம போய் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது தான் நம்மளோட வீடு. வெளியே இருக்கிறது நம்ம கார் தான். இது நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் தெரு தான். இங்கேயும் இப்போதைக்கு 2-3 வீடு தான் இருக்குது. மற்ற வீட்டில் எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் நம்ம ஏரியா. நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி இங்கே நிறைய மரம் இருக்கும். இது எங்கள் ஆன்ட்டியோட வீடு. இதோட நம்ம ஏரியா முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.